ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. இது யாருக்கு நடந்தது? தேவப்பிள்ளையில அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சீலாவையும் சிறைச்சாலையில வைக்கிறாங்க. சிறைச்சாலைக்குள்ள நடக்கிற ஒரு காரியம். ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பவுலையும் சீலாவையும் அநேக அடிகளை அடித்து சிறைச்சாலையில் காவல் வைக்கிறாங்க. அதை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க, அநேக அடிகள் அடிக்கப்பட்ட பின்பு அவளை சிறைச்சாலையில வைத்து காவல் வைக்கிறாங்க, பத்திரமா காக்கும்படிக்கு. நீங்கள் என்ன பண்ணியிருப்போம்? இப்படி அடி வாங்கிட்டு ஒன்று ஆண்டவரை முறுமுறுத்தோம். ஆண்டவரே, உமக்காக தானப்பா வைராக்கியமா இருந்தேன், ஏன் எனக்கு இப்படி? ஒருவேளை நம்ம முறுமுறுத்திருப்போம், ஒருவேளை ஆண்டவர்களை ஜெபிச்சிருப்போம். ஆனால் இந்த பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்கன்னா, அநேக அடியை வாங்கி தொழு மரத்தில் கட்டப்பட்டிருக்காங்க, வேதனையில் வலி துடிச்சு தொங்கி கொண்டிருக்காங்க. அவர் செய்த ஒரு காரியம் எவ்வளோ அழகா ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, சோர்ந்து போயிட்டு ஈவன் நம்ம ஜெபிக்காம கூட உக்காந்து விடுறோம். ஏன் ஆண்டவரே, ஒய் லார்ட், பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கே அநேக அடிகள் அடிக்கப்பட்டு தொழு மரத்தில் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் உட்காவரையில் வைத்து அவ்வளோ வேதனையான கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா. பிரச்சனையில் வழியாக கடந்து போயிட்டு இருக்கீங்களா? நிறைய போராட்டங்களை பார்த்து கொண்டு இருக்கீங்களா? உங்களையும் எல்லாம் சுற்றில கார்னர் பண்ணது போல கார்னர் பண்ணி சிறைச்சாலையில் இருக்கிற போல இருக்கிறீங்களா? தேவப்பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமா பதில் தருவார். அது சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரால் விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஜெபம் பண்ணது மாத்திரம் தேவனை துதித்து பாடினார்களாம். ஒருவேளை ஆண்டவரே, இந்த பாடுகள் எங்களுக்கு நல்லது தான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உங்க பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லி பாடியிருப்பாங்க நினைக்கிறேன். யோசித்து பாருங்க, இவர்கள் ஆமென் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு உட்காவரில் அறையில் இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்து பாடுறாங்க. கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? அப்பொழுதுதான் அவர் கதவுகள் திறந்து அவர் கட்டுகள்லாம் அழிந்து போயிட்டு தேவப்பிள்ளையில அற்புதமாய் தூதன் அவர்களை வெளியே கொண்டு வருவதை பார்க்கிறோம். அங்கே இன்னும் மிக முக்கியமான காரியம் நடக்கிறது. அந்த காவலாளர்களெல்லாம் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. இவ்வளோ பெரிய அங்கே ஒரு பயங்கர சுவிசேஷ கூட்டம் நடந்திருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய அற்புதமான காரியம் நடந்திருக்கு பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட கதவுகள் உங்களை திறக்கணும்னு யோசிக்கிறீங்க? தேவப்பிள்ளையில ஒருவேளை வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், பிள்ளை பாக்கியமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட கதவுகளாம் தேவனால் திறக்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு திறந்து அற்புதங்களை செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி நீங்கள் துதித்து பாடும்போது நிச்சயமாக நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். எது அடைக்கப்பட்டிருந்தோ பரவாயில்ல, எந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல, சோது பார்க்காதீங்க. கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்து உங்களுக்கு வாசல்களை திறந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக ஆண்டு கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அநேக அடிகள் பட்டு சிறைச்சாலையில் இருந்த பவுலும் சீலாவும் உங்க துதித்து பாடின போது ஆண்டவரே, சிறைச்சாலை கதவுகளை திறந்த கர்த்தர் இன்னைக்கு கூடப்பா யாருக்கு எப்படிப்பட்ட கதவுகள் திறக்கணும்னு அன்றைக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டுங்கப்பா. அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று, பெரிதான வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறப்பா. இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறபடி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் சிறையிருப்புகள் மாறட்டும். இல்லை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு கதவுகளை திறக்கிறார். தைரியமா போங்க. God bless you.